ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அண்ட் தேங்க்யூ விக்ரம் ஃபார் த ஈவெண்ட் அண்ட் கோதே இன்ஸ்டியூட் கேத்ரின் அண்ட் லோனி சார் அண்ட் மரியண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்ட் நடராஜன் வந்து செம்ம சூப்பராக அதை க்ரியேட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றிருக்காரு. அண்ட் தேங்க்யூண்ணா. அண்ட் ஜெய்சிங், தேங்க்யூ ஜெய்சிங், யூ வில் மீ லாட். அண்ட் தேங்க்யூ சார். ஓகே. அண்ட் வந்து தொடர்ச்சியாக இது ஒரு 4ஆம் ஆண்டாக இதை நிகழ்த்திட்டு இருக்கிறதுல வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இது ஒரு கனவு தான். அந்த கனவில் என்னோட சேர்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நீலம் பண்பாட்டு மையத்தில் அண்டு நீலம் பப்ளிகேஷன்ஸ், கூகை அண்டு நீலம் சோஷியல் அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நீலம் சார்பாக இயங்குகிற எல்லா தோழர்களும் வந்து தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி வெற்றியாக மாற்றி கொண்டிருக்க எல்லாருக்குமே வந்து நன்றியே சொன்னால் பார்த்தது. ஏன்னா இது ஒரு மூமெண்ட் தான், நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இது ஒரு தொடர் செயல்பாடு தான். இது ஒரு பீயிங் பற்றி பேசினார்ல, இருத்தல் அப்படின்றது வந்து எவ்வளோ அவசியமானதோ அந்த இருத்தல் உணர்கிற வரைக்கும் இதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணுன்றது வந்து என்னுடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் என்னோடு தோல் நிற்கிற அனைத்து தோழர்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்பீம் கந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்பீம். அண்ட் வந்து நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து ஐயா சந்திர சார் மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எனக்கு நான் இப்போ பாத்திமா டீச்சரை பற்றி நான் சொல்வேன். நான் 3ஆவது படிக்கிறப்ப எனக்கு அந்த டீச்சர் எனக்கு எவ்வளோ முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் 6th 7th அப்புறம் 11th 12th அப்படின்னு இருந்தாலுமே கூட வந்து எனக்கு வந்து நான் ஆசிரியர், அதாவது திரைத்துறையில் கூட நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு வந்து ஆசிரியர் அப்படின்னு நான் சொன்னால் 2 பேரை சொல்லுவேன். ஒன்று வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அண்ட் இன்னொன்று வந்து சந்திர சார். எனக்கு 2 பேருமே என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு மூலமாக எனக்குள்ள பல வகுப்புகளை எடுத்து அவர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்டது தான் வந்து பேபேக் சொசைட்டி அண்ட் இந்த சமூகத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது அண்ட் இந்த அரசியல் நிலைப்பாடை புரிஞ்சுக்கிறது, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறது அண்ட் இந்த நிலத்தோடைய அசமத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இது மாதிரி நிறைய வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு வந்து அவர்கிட்ட தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து கலை இலக்கிய சூழலில் நம்ம யார், நம்ம என்னவா இருக்க போகிறோம், நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்ட்டோடைய செயல்பாடு, ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பற்றின வேல்யூவை வந்து நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஐயா கிட்ட தான். அண்ட் வந்து அதனால தான் நான் வந்து ஒரு ஆர்ட் மீடியமாக இருக்கிற சினிமாவில் என்னுடைய கிராஃப்ட் வந்து இன்றைக்கி வந்து பேசப்படுது, என்னுடைய கிராஃப்ட் மதிக்கப்படுது. அது வந்து அதோட கலை செயல்பாடை வந்து மதிக்கிற இடத்துல வந்து நிற்குதுன்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பை வந்து ஓவியர் சந்திர சார் மட்டும்தான். அண்டு ரொம்ப சந்தோஷம். அண்டு சந்திர சாரோட நிறைய பேர், அண்ணன் நடராஜன் இருக்கார், வெங்கட் அண்ணன் இருக்காங்க, அண்டு பிரபாகர் அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க. அண்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அலோனி சார் பேசுகிறப்போ சொன்னார், நவீனம் அப்படின்றத பற்றி தான் நிறைய அதில் வந்து முறையிட்டார். நவீனத்தில் நம்முடைய இருத்தல் என்னவா இருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இருத்தல் அப்படின்றது வந்து இங்கே என்னவா இருக்குது, பொதுவாக இருக்கா இல்லை வேறு என்ன செயல்பாடாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. நவீனம் எதை கோருது, அதுதான் நான் மிக முக்கியமான கேள்வியாக நான் வந்து பார்க்குறேன். நவீனம் எதை கோருது? நவீனம் வந்து இருத்தலை கோருது அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்னிட்டியை கோருதுன்னா, அப்போ மாடர்னிட்டியில் நம்முடைய இருத்தல் என்னவா இருக்குது, இருத்தலுடைய செயல்பாடு என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நவீனம் என்ன இங்கே முன்வைக்குதுன்னா வந்து எல்லாத்தையும் அழிக்குது, எதையுமே வந்து முன் வரல. நவீனம் வந்து பொதுன்ற ஒரு அமைப்புக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குது. ஆனால் அந்த பொது வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற அசமத்துவத்தை பற்றி எந்த டிஸ்கஷனையும் கோராமல் வந்து ஒரு பொது உருவாக்க ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன் நான். அப்போது நவீனம் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற பிரச்சனையை கோராமல், இங்கே இருக்கிற எந்த ப்ராப்ளத்தை பற்றியும் பேசாமல், அது வந்து ஒரு பொதுவில் எல்லாரையும் வந்து ஐக்கியமாக்கி
அது வந்து என்ன சொல்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டை பற்றி கனவு காண்றது தான் நவீனமா அப்படின்னா, அப்போ அந்த நவீனத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை அழிச்சிட்டாங்களே, ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் அதை கடந்து போக முடியுமா அப்படின்னா, அப்போ நவீனம் வந்து ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன். அப்போ நவீனத்தில் இந்த கலை இலக்கிய செயல்பாடுகளுடைய தேவைகள் என்ன? அப்போ தலித் ஐடென்டிட்டியை கோர்றது வந்து நவீனம் இல்லையா? இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தலித் ஐடென்டிட்டியை கோர்றது வந்து நவீனம் இல்லைன்னா அது ஒரு பிற்போக்குத்தன்மை இல்லை வந்து ஒரு அடையாள அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அப்போ நவீனத்தில் பொதுவில் எதையெல்லாம் உருவாக்க நம்ம ட்ரை பண்ணுறோம்? பொதுவை உருவாக்குதல் அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்கிற பழையசை அழிச்சிட்டு தான் ஒரு பொதுவை உருவாக்கவே முடியும். அப்போ பழையசை அழிக்கிறதுனா எதை நம்ம அழிக்க போகிறோம்? அப்போ நவீனத்தில் எதை அழித்து எதை உருவாக்க போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்போ அழித்தலை குறித்து நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? அப்போ வந்து உருவாக்குதலை குறித்து நம்ம எல்லாருமே கவலைப்படுறோம். அப்போ அழித்தலை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அழித்தல் என்பது என்னவா இருக்குது? அழித்தல் யாருடைய ஐடென்டிட்டியாக இருக்குது? அழித்தல் என்ன பிரச்சனையை வந்து இங்கே வந்து பேசுது? அப்போ அழிக்காமல் கடக்கிறது தான் வந்து நவீனமா, இல்லை அழிக்காமல் கடந்து பொதுவில் சேருவது தான் நவீனமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அது கலை உலகத்தில் வந்து விவாதிக்கப்பட வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது தலித் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை கோருறது அப்படின்றது வந்து ஒரு அடையாள அரசியலாக இங்கே வந்து பார்க்கப்படுது. தலித் தன்னுடைய ஐடென்டிட்டியை கோருறது அப்படின்றது ஒரு சாதியமாக இங்கே வந்து பார்க்கப்படுது. அப்போது தலித் ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து ஒரு அடையாள அரசியலாகவும் ஒரு சாதியாகவும் பார்க்கப்பட்ட இந்த சூழலில் பொது அப்படின்றது என்னவா இருக்குது? அப்போது இந்த அடையாள அரசியலிருந்து விலகி பொது வந்து ஒரு மையத்தை இல்லை வந்து ஒரு நவீனத்தை அப்படி கோருதுன்னா, அந்த கோருறதில் இந்த தலித் ஐடென்டிட்டி என்பது வந்து சாதியாகவும் இல்லை அடையாள அரசியலாகவும் பார்க்கப்படுது அப்படின்னா, நவீனம் உண்மையிலேயே வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பை கோருதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படியே ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போவாங்களா, இப்படியே தான் இருக்கும். இல்லை ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போவாங்களா, அங்கேயும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பாபா அம்பேத்கர் இதே மாதிரியான சூழல்களை எதிர்நோக்கினார். சுதந்திர இந்தியாவில் வந்து தலித் ஐடென்டிட்டி சொல்கிறது இல்லை வந்து பட்டியலின மக்களுக்காக பேசுகிறதே வந்து அவர் வந்து சமூகத்தை பிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு காந்தி அவர்களுக்கும் வந்து அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய உரையாடல் நிகழ்ந்தது. அப்போங்குமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சமூகத்தை பிரிக்கிற நோக்கில் வந்து பாபா அம்பேத்கர் செயல்படுறாரு, அவருக்கு வந்து ஒரு ஜாதிய எண்ணம் தான் வந்து மேலோங்கின்னு இருக்குது. ஒன்றா இருக்கிற இல்லை சுதந்திர இந்தியாவில் எல்லாரும் ஒன்றா மாறுற ஒரு இடத்துல வந்து பாபா அம்பேத்கர் வந்து பிரிவினையை தூண்டுறாரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டது. ஸோ இப்போ என்னவா நிகழ்துன்னா, இப்போ தலித் ஐடென்டிட்டியை கோர்றது அப்படி இருக்குது இல்லை, அது வந்து ஒரு திரும்ப ஜாதியமாக பார்க்கப்படுது. அது வந்து கலை இலக்கிய சூழலில் வந்து ஒரு ஜாதியோட வெளிப்பாடாக பார்க்கப்படுது. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இங்கே சில கேள்விகள் தான் வந்து கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ உலக அளவில் கருப்பர்கள் ஒன்று கூறுறதை வந்து நிறவரிக்கு எதிராக பார்ப்போமா இல்லை நிறவரிக்கு ஆதரவாக பார்ப்போமா? அப்போ கருப்பர்கள் அப்படின்றவர் வந்து வெறுமனே வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன், அதாவது அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த கருப்பர்கள் மட்டுமா இல்லை உலகம் முழுக்க இருக்கிற கருப்பர்கள் மட்டுமா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ உலகம் முழுக்க பல இனக்குழுக்கள் இருக்குது. கருப்பர்கள் பல இனக்குழுக்கள் இருக்கிறாங்க, பல மதங்களை பின்பற்றுகளாக இருக்கிறாங்க, பல மொழிகளை பின்பற்றுகளாக இருக்கிறாங்க, பல கலாச்சார வேறுபாடுகளை கொண்டவர்களாக கருப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலக அளவில் கருப்பர்கள் அப்படின்ற ஒரு குடையின் கீழே திரண்டு தன்னோட நிறவரிக்கு எதிராக ஒரு ஐடென்டிட்டியை கோர்றது எப்படி வந்து நிறவரிக்கு ஆதரவாக பார்க்க முடியும்? அப்போ அது ஒரு நிறவரிக்கு ஆதரவான ஒரு செயல்பாடாது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த கேள்வி தான் இப்போ தலித்கள் மத்தியில் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஒரு அரசியல் நிலைப்பாடாக தலித் ஐடென்டிட்டி கோர்றது அப்படின்றது, கலை நிலைப்பாடாக ஒரு தலித் ஐடென்டிட்டியை கோர்றது அப்படின்றது வந்து ரெண்டும் வேறு வேறு செயல்பாடா? இப்போ ஒரு ஓட்டு அரசியலுக்காக தலித் அமைப்புகளை ஒன்று திரட்டுறது வந்து ஒரு தனித்த செயல்பாடா, இல்லை கலை இலக்கிய சூழலில் தலித்துகளை வந்து ஒன்று சேர்க்கறது வந்து ஒரு சாதிய வெளிப்பாடா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குது. இந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னா, சாதியவாதிகள் கிட்ட இது இல்லை. அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே எதிர்மறையாக பார்க்குறாங்க. ஏன்னா சாதியவாதிகள் சாதிக்கு எதிரானவர்கள் அப்படின்ற 2 நிலைப்பாடு தான் இருக்குது. ஆனால் இங்கே முற்போக்கு பொதுன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, பொதுன்னு அமைப்புக்குள்ளே தான் இந்த சிக்கலே உருவாது. அந்த பொது அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து வந்து இந்த சாதிய இறுக்கத்தை, இந்த சாதிய ஸ்ட்ரக்சரை வந்து பிரிவிடை இருக்கிற இந்த கலாச்சார வேறுபாடுகளை பிரிவை வந்து புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்கனவே இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்க தவறி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொதுவை கோர்றாங்க. ஒரு பொதுவிலிருந்து எல்லாம் இந்த பிரச்சனையை பார்க்கறது இருக்குல்ல, அப்படி பார்க்குறப்போ தலித் மனநிலையை வந்து சாதிய மனநிலையாக பார்க்கறது புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மோசமான செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன்.
பார்க்குறேன். அது கலை இலக்கியத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ கலை இலக்கியத்தில் வந்து தலித் ஐடென்டிட்டியை பேசுகிறதே வந்து ஒரு சாதிக்கு ஆதரவான மனநிலைன்னு பார்க்குறது இருக்குல்ல, எவ்வளவு ஒரு பிற்போக்கான விஷயத்தில் முற்போக்காளர்கள் செயல்படுறாங்க அப்படின்றது வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த நவீனம் அப்படின்ற முற்போக்கு தன்மை கொண்ட நவீனவாதிகள் இப்போ இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்று திரள்கிற அல்லது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை கோர்றதை வந்து ஒரு சாதிய நிலைப்பாடாக பார்த்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ரிஜெக்ட் பண்ணுற மனநிலை வந்து ஒரு கேன்சல் கல்ச்சர் இருக்குல்ல, ரொம்ப மோசமானதாக நான் வந்து பார்க்குறேன். இங்கே இதே லலித்கலா அகாடமியில் இதே கண்காட்சியில் எக்கச்சக்க ஆர்டிஸ்ட்டை நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்படி ஒரு கண்காட்சி நிகழ்கிறது, நம்ம கல்லூரியில் நம்ம கூட சேர்ந்த நம்ம கூடவே இருந்த பேசின நிறைய கலைஞர்கள், ஓவிய கலைஞர்கள் இருக்கிறாங்க, யாருமே இங்கே வந்து பார்க்கவே முடியல. எனக்கு புரியவே இல்லை. ஒரு கான்டெம்பரரியாக ஒரு குழுவை ஒரு கான்டெம்பரரியாக நீங்கள் ஒரு குழுவை உருவாக்குறீங்க, இல்லை கான்டெம்பரரியான பாலிடிக்ஸை பேசுகிறீங்க, இல்லை வந்து கலை இலக்கிய உலகில் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய மேதாவிகளாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களால் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிற ஒரு என்ன சொல்கிறது கண்காட்சிக்கு கூட உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதை சப்போர்ட் பண்ண முடியலன்னா அந்த தேக்க நிலை யார்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கா அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இருக்கான்றது வந்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓவியர் சந்திர அவர்களை பற்றி அவரை சுற்றி நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்று வந்து ஓவியர் சந்திர அவர்கள் சாதிய ரீதியாக செயல்படுறாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எஸ்சி காஸ்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சவனே நான் வந்து பார்த்தது. பட் ஆனால் நான் வந்து அவரை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அவர் கூட வந்து எஸ்சியை விட நான் எஸ்சி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் யோசிப்பேன். பட் ஆனால் சந்திர சாருடைய இந்த நிலைப்பாடை புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவர்களுடைய புகைப்படங்கள் இங்கே வந்து ஓவியங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறப்ப தலித் நிலைப்பாடு, இப்போ தலித் ஐடென்டிட்டி ஒன்று, தலித் நிலைப்பாடு ஒன்று, தலித் அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ்க்குள்ளே இயங்கி செயல்படுதல் ஒன்று. இப்போ இது மூணுத்தையும் நம்ம வந்து ஒரு நிலையாக ஆக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அப்படி மூணுத்தையும் ஒரு நிலையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறப்போ அப்போது இதை ரிஜெக்ட் பண்ணுற, இல்லை கேன்சல் பண்ணுற, இல்லை இதில் வெளியிலேருந்து பார்க்குற, இல்லை இதோடைய அரசியல் நிலைமையை கொஞ்சம் கூட வந்து டிஸ்கஷன் பண்ணாமல் நிராகரி இந்த கலைஞர்களை வந்து நம்ம என்னன்னு பார்க்குறது அப்படின்னு யோசிக்கிறப்போ காலேஜ் டைம்லேருந்து இந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. இன்னும் அவர்கள் வந்து தங்களை நவீனவாதிகளாக முற்போக்குவாதிகளாக சொல்கிறாங்கன்னா நான் அவர்கள் அப்பட்டமான ஒரு ஜாதிவாதிகள்னு சொல்லிட்டு நான் வந்து நான் சொல்ல வந்து நான் விரும்புகிறேன். இது டிஸ்கஷன் தான் இது. ஏன்னா சாதியை அழித்தல் அப்படின்றது என்ன ரொம்ப முக்கியமாக தன்னுடைய இருப்பை நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னை முற்றிலுமாக அதிலேருந்து துடை தெரிந்து விட்டு அதுக்கு எதிரான மனநிலையை கோருறதுல தான் வந்து சாதியை அழித்தொட்டிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து நகருது. பட் வந்து தன்னுடைய இருத்தலை பற்றி புரிந்து கொள்ளாமல் தன் இருத்தல் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று இங்கே இருக்குது அதையும் புரிஞ்சிக்காமல் இதை வந்து ஒரு கேன்சலாக ஒரு வந்து விலகி நின்று பார்க்குறது அப்படின்னு இருக்குது இல்லை. ஸோ இது நாட் ஒன்லி ஓவியம் மட்டும் கிடையாது, சினிமாவில் இது இருக்குது, புகைப்பட துறையில் இருக்குது, அண்ட் வந்து கலை இலக்கிய உலகத்தில் வந்து மிக அதிகமாக இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ திருப்பி அதுதான் நான் முன்வைக்கிறேன். இங்கே தலித் ஐடென்டிட்டி, தலித் என்ற ஓர்மைக்குள்ளே ஒன்றிணையுது அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமான இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டிக்கு எதிராக செயல்படுறது தான் அப்படின்ற ஒரு மனநிலையை முதல்ல நம்ம உருவாக்கிக்கணும். இங்கே ஒன்று சேர்ற கலைஞர்கள் வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா நமக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது. நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கலாமா, இல்லை வேணாமா, நம்ம இதை பற்றி நம்ம பேசலாமா, இல்லை பேச வேணாமா அப்படின்ற யோசனை எங்கே தோணுதுன்னா, பொதுவில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, நீ எதுக்கு இங்கே போய் நிற்கிற அப்படின்னு, அந்த கேள்வி கேட்குறவர்கள்கிட்ட நம்ம எதிர்கேள்வியே கேட்குறதே கிடையாது. நீ ஏன் இதை புரிஞ்சிக்கவே இல்லை, இன்னும் நீ ஏன் இந்த தலித் செயல்பாடை ஒரு சாதிய செயல்பாடே நீ புரிஞ்சிருக்கிற? அப்போது சாதிய அமைப்புக்கும் தலித் செயல்பாடுக்கும் உள்ள வேறுபாடை உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா சிக்கல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்டு இந்த அமைப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வருதல், அவர்களை அழைத்தல், இந்த இருத்தலுக்குள்ளே அவர்களை மாற்றி நம்மளோட மாற்றுதல் தான் வந்து ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த செயல்பாடு சார் சொன்ன மாதிரி பீயிங் அண்ட் பிகமிங் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பீயிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ட் பிகமிங் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நவீனம் வந்து
பிகமிங்கை தான் கோருதல். ஸோ அந்த பிகமிங்கில் நம்ம யார், நம்ம என்ன ஸ்டாண்டில் நிற்க போகிறோம், நம்ம யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறோம். ஸோ மால்கம் எக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு ஒயிட் வந்து நிறவரிக்கு எதிராக நீ நிற்கிறன்னா உடனே வந்து உன்னை கை குலுக்கி கூப்பிட்டு அரவணைச்சு நீ வா என் பக்கத்தில் நின்றுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நான் இன்னும் வந்து நார்மலைஸ் ஆகலைன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நீ எனக்கு தொகுத்தப்பட்ட, எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நான் வந்து ஒரு விடையை கோர்றேன், அந்த விடை கிடைக்கிற வரைக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, அதனால் நான் அவனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நான் இன்னும் போகல. அப்படி போனால் பெரிய பிரச்சனையே வரும் இங்கே. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் உங்களோட உரையாடுவதற்கும் உங்களோட நின்று களம் காணுவதற்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, பொதுன்ற அமைப்புக்குள்ளே ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இந்த தலித் ஐடென்டிட்டியை வந்து ஒரு சாதியாவோ இது ஒரு பிரச்சனையாவோ பார்க்குறத விட்டு தலித் என்ற அமைப்புக்குள்ளே ஓர்மைக்குள்ளே நீயும் உள்ளே வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசி இதை ஒரு கல்ச்சராக சாமுவல் ஜாக்சன் சொல்லுவார், நீங்கள் வந்து நிறவரிக்கு எதிராக போராடுறீங்களா அப்படின்னு கேட்பார். உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை என்னுடைய கல்ச்சரை நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய கல்ச்சர் என்பது அடிப்படையில் ஒரு அசமத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. ஸோ கருப்பின வேறுபாடை களைவது என்பது என்னுடைய கல்ச்சரில் ஒன்றுன்னு சொல்கிறாரு. இட் இஸ் நாட் நான் வந்து அகெயின்ஸ்ட் ரேசிசம், நான் ரேசிசத்துக்கு எதிராக நான் போராடுகிறேன் என்று கிடையாது, என்னுடைய கல்ச்சரு ரேசிசத்துக்கு எதிராக இருக்குது. ஸோ தட் இஸ் மை கல்ச்சர்னு சொல்கிறார். ஸோ என்னுடைய கல்ச்சர் என்பது சாதியத்துக்கு எதிராக இருக்குது, சாதியத்தை முற்றிலுமாக அழித்து வருவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்குது. அதோடு நீங்களும் வந்து இந்த கல்ச்சரோட இணங்கணும். ஸோ இந்த கல்ச்சரோட மொழியை, இந்த கல்ச்சருடைய வேலைப்பாடை, இந்த கல்ச்சருடைய செயலை, இதோட மொழி, உணவு, பண்பாடு அண்ட் வந்து இதோட பழக்க வழக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐடென்டிட்டியில், இந்த மனநிலிருந்து, இந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதோட லேண்ட்ஸ்கேப்பை, இந்த ஃபுட்டை, இந்த கலரை, இந்த முகங்களை நீங்கள் பார்ப்பது, இதோட உரையாடுவது இன்னும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, இன்னும் இந்த தலித் என்ற அந்த அரசியல் தன்மையை புரிந்து கொள்வதற்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ அந்த வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து நிகழ்த்தும் அப்படின்றதுல உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அண்டு நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட வந்து சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணோம் அண்டு நிறைய வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம். அண்டு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி.